அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான 777 மேஜிக் டே. 25/7/2025 தேதியும் 7, மாதமும் 7, நம்ம இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகின்ற நேரமும் 7 மணி. இப்படி இந்த 3 எண்களுடைய கூட்டுத்தொகையானது நம்ம வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்டாலுமே கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் தாங்க கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான். உங்கள் வாழ்க்கையில் என்னடா இது எப்பயுமே காலையில் ஆகுது, நைட் ஆகுது, ஒன்றும் ஒரு இதே ஒரு முன்னேற்றங்களே இல்லையே, ஒரு மிராக்கிள்ஸ் நமக்கு நடக்காதா, வாழ்க்கையில் நம்ம எப்போ தான் முன்னுக்கு வருது, எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனாலுமே சில விஷயங்கள் டிலே ஆகிக்கிட்டே இருக்குது, நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையில் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடக்கணும், ஒரு மிராக்கிள் நடக்கணும்னா இன்றைக்கி நம்ம சொல்லப்போகின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும். அற்புதமான மேஜிக்கல் கோடு. இந்த ஒரு கோடு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்துங்க. அதுவும் இந்த கோடே மேஜிக்கல் கோடு நம்ம எழுத போகின்ற நேரமும் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த 777 இது மேஜிக். அப்போ அந்த ரெண்டுமே சேரப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டிட்டு இந்த நம்பரை எழுதுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நிறைய பேருக்கு சில விஷயங்களில் தொடர்ந்து வரக்கூடிய தோல்விகள், நம்ம எது எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது, ஒரு நெகட்டிவ்னஸ் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு விரக்தி ஆகிறது, என்னப்பா இது வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அப்படி மாறி 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 இருக்கே, நமக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறதே இருக்காதா அப்படின்னு நம்ம நிறைய ஆன்மீக ரீதியாக நம்ம சாமிக்கிட்ட வேண்டுறது இது எல்லாமே செஞ்சுருப்போம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள், ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு இது மாதிரி ஏஞ்சல் எண்களோடு கூடிய அந்த நம்பர்ஸை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க. அதாவது மனசுக்குள்ளே முழு நம்பிக்கையோடு தான் நம்ம செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் இந்த ஒரு இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கூட நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா முழு நம்பிக்கையோடு எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும், எனக்கு லைஃப்பில் நல்ல ஒரு மேஜிக் நடக்கும், மிராக்கிள் நடக்கும், நம்ம அடுத்த ஒரு லெவலுக்கு நம்ம முன்னுக்கு வர போகிறோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த ஒரு ப்ராசஸிங்கை நீங்கள் இன்றைக்கி செய்யணும். இந்த 777 மேஜிக் டேக்கு நம்முடைய சேனலை கூட பதிவுகள் கொடுத்துருக்கோம். பார்க்காத சகோதர சகோதரிகள் அதையும் போய் பாருங்கள். இன்றைக்கி காலையில் வந்திருக்கக்கூடிய 7 மணிலேருந்து 7:59 மணி சொல்லியிருந்தோம், அந்த நேரம் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இது ராத்திரியில் வரக்கூடிய 7 மணிலேருந்து 7:59 எக்ஸாக்டாக சொல்ல போனீங்கன்னா 7 மணி அந்த 7 நிமிஷம் அந்த ஒரு நேரம் பெஸ்ட்டு டைம். அப்படி சப்போஸ் நம்ம தவற விட்டுட்டு ஐயோ டைம் போயிடுச்சுங்கிற அந்த ஒரு மனசுக்குள்ளே ஒரு பதட்டம், நெகட்டிவிட்டியாகவே ஆயிரும் நமக்கு. அதனால தான் 7 மணிலேருந்து 7:59 மணி வரைக்கும் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் பொறுமையாக மைண்ட் ரிலாக்ஸ்டாக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அற்புதமான ஒரு மேஜிக் கோடு. இந்த கோடு உங்களுடைய நம்ம சொல்கிறப்ப இந்த 7 மணிக்கு சொல்கிறப்ப நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு இன்ஃபினிட்டி பெனிஃபிட்ஸ், அதாவது இந்த பெனிஃபிட் அந்த பெனிஃபிட் கிடையாது, இன்ஃபினிட்டி நமக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இது நிறைய பேர் சக்ஸஸ் கொடுத்த அற்புதமான மேஜிக் கோடு. இந்த ஒரு கோடு 4418 4418 இந்த கோடை உங்களுடைய இடது கை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் கை இருக்குது பார்த்திங்களா, இடது கையில் ரிஸ்ட்டு நம்ம வாட்ச் கட்டுறோம் பார்த்திங்களா, அந்த ரிஸ்ட் இடத்துல 4418 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எழுதுங்க. ப்ளூ கலர் பேனால் நம்ம எழுதணும். இவ்வளோ தாங்க பண்ணணும். இதை கரெக்டாக அந்த 7 மணிக்கோ 7:07 நீங்கள் எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய ரைட் ஹேண்ட் கையால் இப்படி மூடிட்டு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன ஒரு வேண்டுதல் உங்களுக்கு நடக்கணும், உங்களுக்கு லைஃப்பில் என்ன மிராக்கிள் நடக்கணும், அப்படி எதுவுமே எந்த வேண்டுதல் டக்குன்னு எங்களுக்கு தோணலை அப்படின்னா கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மேஜிக் நடக்கணும், மிராக்கிள் நடக்கணும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் ஆகணும், இவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அதுக்கான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4418ங்கிற நம்பரை நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த ஏஞ்சல் கிட்ட அந்த 777 டைமில் நீங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. நல்ல பாசிட்டிவ் மைண்டோட உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடச்ச மாதிரி, நல்லா நடந்து முடிஞ்ச மாதிரி, அப்படி ஒரு நல்ல ஒரு மனநிலைமையில் சந்தோஷமாக நீங்கள் இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறப்ப ரிசல்ட் நமக்கு இமீடியட்டாக கிடைக்குங்க. இந்த 4418ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கல் கோட்.
நமக்கு இந்த கரெக்டாக வரக்கூடிய இந்த 7 மணி இல்லாட்டி 7:07 இல்லாட்டி 7லேருந்து 7:59 அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் கையில் இப்படி இந்த எண்ணை எழுதிட்டு இந்த நம்பரை கண்டினியூஸாக நம்ம சேண்ட் பண்ணணும். அதாவது 4418 அப்படின்னு சொல்லிட்டு 7 முறை நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக நிறைய டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம சேண்ட் பண்ணலாம். இது இன்றைக்கி மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்டால் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி கூட இப்போ ஏதாச்சும் ஒரு நல்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போகலாம், அப்போ ஒரு ப்ரமோஷன்ஸுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு மேஜிக் நடக்கணும் உங்கள் லைஃப்லங்கிறப்ப நம்ம டெய்லி கூட இதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் கையில் இந்த ரிஸ்ட்டு அந்த வாட்சை கட்டுற இடத்துல எழுதிட்டு நீங்கள் 4418ங்கிறத கண்டினியூஸாக சேன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க்கையும் நம்ம சேர்த்து பண்ணுறப்ப நிச்சயமாக இந்த ரிசல்ட் ஆனது ரொம்ப நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். நிச்சயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி நடக்குது, நமக்கு இது மாதிரி விஷயங்கள் கிடச்சது, உங்களுக்கு ஒரு பணம் எதிர்பார்த்துருக்கலாம், வேறு இல்லாட்டி பசங்களுக்கு நல்ல ஒரு லைஃபு, பசங்களுக்கான ஒரு முன்னேற்றங்கள், அப்படி எந்த ஒரு விஷயத்துக்கு வேணாலுமே மனசில் நினச்சிட்டு நீங்கள் சொல்லலாம். இந்த கோடை எதிர்த்துக்கு எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாதுங்க. நமக்கு நான்வெஜ் சாப்பிட்றது, நமக்கு பூஜை டைமில் தான் போய் பண்ணணும் செய்யணும், இல்லாட்டி பீரியட்ஸ் டைமில் பண்ணக்கூடாதா, அப்படி எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. எங்கே வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும், இப்போ ஆஃபீஸில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், அப்போ அந்த டைமில் கூட இந்த கோடை கூட நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதிட்டு கூட நீங்கள் மனசில் ஆத்மார்த்தமாக 4418ங்கிறத சேன் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரேயர்ஸை நீங்கள் வைக்கிறப்ப கண்டிப்பாக நடக்கும். அதனால் நம்பிக்கை மட்டும்தான் இதற்கு மூலதனமே. நம்பிக்கையோடு இந்த யூனிவர்ஸ் கிட்ட இந்த ஏஞ்சல் எண்களின் துணையோடு நம்ம கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் பல மேஜிக்ஸ், நீங்கள் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்கள், நல்ல மிராக்கிள்ஸ் இது எல்லாமே நடக்குங்க. எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம இது மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நம்ம பண்ணுறப்ப பிரபஞ்சத்துக்கு நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸுங்கிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு கிராட்டிடியூட் நம்ம எப்பயுமே வைக்கணும். ஏன்னா நமக்கு கடவுள் சில விஷயங்கள் இது மாதிரி நல்ல டேஸ், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்ல நம்ம கற்றுக்கணும். அதனால் பிரபஞ்சத்துக்கு நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸுங்கிற ஒரு வார்த்தையை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது பார்க்குற எல்லாருக்குமே ஒரு உந்துதலாக, தூண்டுகோலாக, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. நம்முடைய இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.